ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கந்தா என்று உளமாற சொல்கிறாய் பார் உன் கஷ்ட காலத்தில். அதுதான் உனது உண்மையான நம்பிக்கை மற்றும் என்னிடத்தில் உனக்குள்ள எதிர்பார்ப்பும் கூட. எது உன்னிடத்தில் இல்லையோ அதை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பதால் தான் அது உன் மன அமைதியையும் கெடுக்கின்றதம்மா. மற்றும் அவமானமும் உனக்கு வெகுமதியாக கிடைக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், தேடுவதை முதலில் நிறுத்து. என்னை தேடு, அதுவும் உன்னிடத்தில், உன் ஆழ் மனதில் தேடு. நான் அங்கே நிச்சயமாய் உனக்கு தெரிவேன். உன் ஆழ் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துள்ளேன். ஏனெனில் இப்பொழுதெல்லாம் என் சொற்படி கேட்டுதானே நீ நடக்கின்றாய். என் பிள்ளையாக நீ மாறியதால் உன் மனதில் அமைதி இருக்கிறதம்மா. முன்பை போல் எந்த இரைச்சல் சத்தமும் எனக்கு கேட்கவில்லை. அதனால் எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் என்னிடமிருந்து தான் வருகிறது. தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற முடியும். நான் முன்னுள் இருப்பதை நீ அறிய ஆசைப்படுகிறாய் அல்லவா? அப்படியென்றால் ஆபத்தில் இருப்பவனுக்கு ஓடிப்போய் உதவி செய்து பார். அப்போது தெரியும் நீ யார் என்று. ஏனெனில் உதவி செய்தவனுக்கு பொறுத்தமட்டில் அந்த நொடி நீதானே கடவுள். எல்லா விஷயத்திலும் தனக்கு என்று முந்திக் கொள்பவனுக்கே இந்த காலம் கூட வழிவிடும் அம்மா. நேரம் வரட்டும், அன்று செய்து கொள்ளலாம் தனது வேலையை என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. நீ காத்திருந்தது மட்டும்தான் மிச்சமாகும். நீ வீரமுள்ளவனாக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இரு. வீரம் என்பது உன்னை மட்டும்தான் வாழ வைக்கும். ஆனால் நீ காட்டும் கருணையோ உன்னையும் உன் வருங்கால சந்ததியையும் வாழ வைக்கும். உன்னை அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி தேவையில்லாமல் அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு என்பது பெரிது என்றாலும் அதைவிட பெரியது உனது தன்மானம் அல்லவா? அதை நீ யாரிடத்திலும் இழப்பது என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது. எத்தனையோ துன்பத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் என்றாலும் மனதில் ஏதோ ஒரு பயம் நிலவிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் உனக்கு பாடம் கற்றுத்தரப்போகிறது என்று தானே? எது எப்படி ஆயினும் உனது வேலையை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன் உழைப்பால் கிடைப்பது உப்பே ஆயினும் அது உயர்வான வைரத்துக்கு சமமாகும். உழைப்பின்றி கிடைப்பது எதுவாயினும் அது இழிவானதாகும். பேசும் பேச்சும் அதற்கு தக்கபடி செய்யும் செயலும் அமையும் நல்ல மனிதர்களிடம் மட்டுமே நீ நட்பு வைத்துக்கொள். அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு நேர்மறை ஆற்றலையும் உன்னிடம் பரவும். பங்குனியும் உத்திரமும் இணைந்த இந்த பௌர்ணமி நன்னாளில் என் பிள்ளையான நீ ஒரு சில நிமிடமாவது கந்தனை நினைத்து தியானி. உன் மனதில் ஏற்கனவே நிறைந்திருந்த துர்புத்திகளான கோபம், பொறாமை, கஞ்சத்தனம், பேராசை, நான் என்னும் அகந்தை, வீண் டம்பத்திற்கான உலக கௌரவம், இதையெல்லாம் நீ இன்று கந்தன் அருளால் இழப்பாயம்மா. அவர் உனக்கு என்னவெல்லாம் தந்து உன்னை சந்தோஷப்படுத்தி திக்குமுக்காட செய்ய போகிறார் என்று பார்த்து கொண்டே இரு. உனக்காக யோசிப்பவர் அவர் ஒருவர் மட்டுமே. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் தன் இரு கரம் கொண்டு உனக்கு அள்ளித்தரப்போகும் சந்தோஷமானது உன்னால் பெற்றுக்கொள்ள இரு கரம் போதாதம்மா. இன்று இந்த பங்குனி உத்திர நன்னாளில் கந்தனின் வேலை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். நீயும் உன் குடும்பமும் இன்று மட்டுமல்லாது என்றென்றும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.